உறவுகளே, முகத்தில் ஒரு பொலிவு தெரியுதா? என்னன்னு சொல்றோம், வாங்க வாங்க. இங்கேயும் சாப்பிட வேண்டும் என்றால் சொத்தை விற்க வேண்டும். டிக்கெட் எடுக்க பாதி வச்சிருக்கான் வேலையை. வேற வழி இல்லை, பசிக்குது. என்ன பண்ணுறது? யாரும் வந்து இவ்வளோ ஏமாத்துறீங்க. சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. டீ-ஷர்ட் ஓகே, பரவாயில்ல. ஹாப்பி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே உறவுகளே, இப்போ நம்ம வந்து ஒரு 8:30க்கெல்லாம் நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு 9:45 தான் போர்டிங். ஸோ அதனால இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கோமா? டாடா விண்டோ சீட்டா? ஹாய் ஆண்ட் வா தன 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 எந்தன் கண்ணம்மா. நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை ரீச் பண்ணிட்டோம். அது ஒன்றும் இல்லை, என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 6:30 ஃப்ளைட் போட்டுட்டாங்க. எங்கள் முன்னாடியே எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அதனால நம்ம வந்தோடனே இங்கே நிற்காம நேராக வந்தோடனே படம் ரூம் போயிட்டு இருக்கோம். ஆமாம். எல்லாம் பெங்காலி சேனல் தான் இருக்கு. ஹிந்தியா இருந்தா கூட தோடா தோடா மே ஹிந்தி மாடட்டியா மாலும். ஓகே ஓகே. ஹம் சாதி சாத் ஹை. हम सादी साथ के हिंदी पढ़ना नहीं दे. यस. இதோ இங்க ஒரு ஐஸ்லாண்ட் தெரியுதா? இந்த ஐஸ்லாண்ட் பேர் தான் ரோஸ் ஐஸ்லாண்ட். இந்த கொடி தெரியுதா? இந்த கொடி தான் நம்ம இந்தியாலே முதல்ல வச்ச கொடியா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1943ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான்
இந்த இடம் இவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. செம்மல்ல. இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாச்சு. அதுவும் அந்த இடத்துல ஒரு ஐஸ்லாண்ட் தெரியுதா, அந்த ஐஸ்லாண்ட் தான் ரோஸ் ஐஸ்லாண்ட். இந்த ஐஸ்லாண்டுக்கு இப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஐஸ்லாண்டு நேம் மாற்றிட்டாங்களாம். இன்றைக்கி நம்மளால் அங்கே போக முடியாது, ஏன்னா இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஃப்ளைட் ஏறணும்ல, அதனால் போக முடியாது. சும்மா அப்படியே இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு போவோம். எஸ் முதல்ல கேமரா வாங்கி ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது இவங்க தான். அந்த தீவோட அப்படியே ரோஸ் ஐலாண்டோட கவர் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிக் அப்படின்னு ரெடியா ரெடி ஓகே. நீ எடுப்பா, நீ எடுப்பா டாடி. மாசு ஆக்சுவலி இதுதான் எங்களுக்கு இப்போ நாங்கள் 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கடல் தாண்டி வந்திருக்கிற முதல் பயணம். எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே கூட முழுசாக இல்லை இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் இருக்கிற அந்த கொஞ்சம் சமயத்தை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த 1943க்கு முன்னாடி நாங்கள் உட்காருவோமா. எங்கள் டேடி அங்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரா. எங்கள் ஊர் வெயில் இல்லைங்கப்பா, பயங்கரமான வெயில். சத்தியமாக வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் எனக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. ஆமாம், பின்னாடி எக்ஸ்ப்ளோஷரை பார்த்தீங்களா, இப்படி ப்ளீச் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ எனக்கு பின்னாடி பீச் தெரியுதா, எனக்கு பின்னாடி பீச் இருக்குது. இங்கே இருக்கிற பீச் தான் போக போகிறோம். இங்கே இருக்கிற பீச்சாக இருக்கட்டும், இல்லை ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை மவுண்டைன்ஸ் ஹில்ஸ், எதை பார்த்தாலுமே ஒரு 3D எஃபெக்டில் ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போ கேமரா கூட ஏன்னா எதுவும் லைட்டிங்கெல்லாம் வச்சு இது பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வேற யாரும் சமோசா என்னது சீ ஸ்பெஷல் ஃபிஷ் கட்லெட். அப்படியா? சிக்கன் கட்லெட் மாதிரி தான் இருக்கு, பட் ஃபிஷ்ஷோட அந்த டேஸ்ட் தெரியும். பரவாயில்லையா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம இங்கே அந்தமான்லையும் நம்மளுடைய ஒரு உறவை பார்த்துருக்கோம். நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஆனால் ரொம்ப பாசமாக இருக்காங்க. தேங்க்யூ. அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ நம்ம பேராஷூட்டில் போக போகிறோம். நம்ம வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆமாம், அந்தமான்லேருந்து ஒரு அன்பான உறவு நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். செருப்பெல்லாம் கட்டி விட சொல்லுவாங்க. நம்ம பேராஷூட்டிங் பண்ணுறதுக்கு அந்த போட்டுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறியா? என்ன இது கோமலி விஷயம்? அது சேஃப்டிக்காக. நம் குடும்பத்தில் முதலாக பார்க்க போகும் பெண்மணி அப்படிங்க. மலையாளம் பேசிவிட்டா எப்படி இருந்துச்சு? எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல இறங்குற முன்னாடி ரொம்ப ஹைட்ல போயிட்டேன். அப்புறம் இந்த ஃளைட்ல இருந்து நம்ம இறங்கும்போது இப்படி அப்படியே ஃபீல் ஆச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணி போகல அப்ப தெரியும். ஓகே, பயமா இல்ல. ஓகே ஓகே. I know. What? Yeah. I know. I am your best friend.
அம்மி நீ போறியா போலையா ஏன் அம்மி அப்ப நீ ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பத்திரமா இருக்கிறதுக்காக டைட் பண்ணிட்டாங்க. மேடம் அடுத்து பறக்க போறீங்க. ருபினா is going to fly. ஐயோ all the best girl. பறக்கடா 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 பறக்கடா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. இந்த பயணம் வந்து இந்த அந்தமான் பயணம் செம்ம சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மனசுலாம் மாதிரி பூரிச்சு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்களையும் ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கோம். அங்கே ரொம்ப நல்ல மனுஷங்களை பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கள. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நமக்கு வந்து அங்கே இது பண்ண எல்லாருக்குமே வந்து வீடியோ மூலிமா ஒரு தேங்க்யூ. நீங்கள் வந்து அந்தமான் போயிருக்கீங்களா? அந்தமானில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? இல்லை இன்னும் போகலை, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மக்களையெல்லாம் போய் பார்க்கணும்னு தோணுதா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.